Hi friends, good morning. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்னென்னா ஒரு குக்கிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்னா மூவிங் தமிழ் சேனலில் பீகார் ஸ்கூலில் என்னென்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. நான் உங்களுக்கு அப்போயே ரிப்ளை பண்ணிட்டேன் சிஸ்டர். நீங்கள் கவனிக்கிட்டீங்களா என்னன்னு தெரியல. ஸோ சாரி, லேட்டானதுக்கு சாரி. ஸோ பீகாரில் ஹிந்தி லாங்குவேஜ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ். ஸோ ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு தெரிஞ்ச இந்த 2 லாங்குவேஜ் சொல்கிறாங்க. நான் ஸ்கூல் போயிருக்கேன். இங்கே ஹிந்தி கற்றுக்கிறதுக்காண்டி ஸ்கூல் போனேன். என்னோடய லோக்கல் ஸ்கூலில் தேவா படிக்கிற ஸ்கூலில் போய் நான் கற்றுக்கிட்டேன் 1 மாதம். ஸோ அதனால் எனக்கு தெரியும் ஹிந்தி இங்கிலீஷ் 2 லாங்குவேஜும் சொல்லிக் கொடுக்குறாங்க, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா கேஸ்ட்டை பற்றி சொல்லுங்கள் சிஸ்டர்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேம்மா. நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஓகே, பரவாயில்ல, நான் மறுபடியும் உங்களுக்காண்டி இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ அது கொஞ்சம் லேட் ஆகும், நான் கண்டிப்பாக போடுறேன். அதுக்கப்புறம் என்ன கேட்டிங்கன்னா எதுவும் இது கிடைக்கலையா, கண்டென்ட் கிடைக்காம இதை போடுறியா அப்படின்னு கேட்டிங்க. கண்டென்ட் கிடைக்காம இல்லை, நிறையா இருக்குது, நல்லா வீடியோ போட முடியல, அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன போட போகிறேன்னா, நான் ஹோலி அன்னைக்கு ஹோலி கொண்டாடிட்டு எங்கள் மாமா வீட்டுக்கு என்னை அழைக்க வந்தாங்க. மாமா வீட்டிலேருந்து என் மாமியார் இருக்காங்க பார்த்தீங்க, எங்கள் அம்மாவோட அம்மா வீட்டுக்கு என்னை அழைக்க வந்தாங்க. நானே எங்கள் அம்மா எல்லாம் போயிருந்தோம். அங்கே போகல அங்கே அது வெஸ்ட் பெங்கால். ஸோ வெஸ்ட் பெங்காலில் நிறைய வீடியோ எடுத்தேன். அது போட்டதுக்கு அது நிறையா பிரச்சனை ஆகி நல்லா போட முடியலை. ஸோ அதனால் அந்த வீடியோ டெலீட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. கம்யூனிட்டி கைடன்ஸ் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு மாமா வீட்டில் போயிட்டு பார்த்திங்கன்னா அவங்க எப்படி சமைக்கிறாங்க நான் பார்த்துட்டு நிறையா இது பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நானும் என் தம்பி ஒய்ஃப், அங்கே உள்ளவங்க என் தம்பி வேணுமா, இவங்க வீட்டுக்காரங்களோட தம்பினா எனக்கும் தம்பி. ஸோ அவளும் அந்த பொண்ணும் நானும் சேர்ந்துட்டு சமைச்சோம். அவள் சிக்கன் சமைச்சான். ஸோ அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது வெஸ்ட் பெங்கால் மாதிரியே சமைச்சா, இருந்தாலும் நல்லா இருந்துச்சு, பார்க்க டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த இது தான் நான் சமைக்க போகிறேன். வெஸ்ட் பெங்கால் மாதிரி சிக்கன் செய்ய போகிறேன். ஸோ ஏன் சிக்கன் எடுத்தோன்னா இன்றைக்கி என் நாத்தனா வந்திருக்கா. ஸோ அவளுக்காக தான் நாங்கள் சிக்கன் செய்ய போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம், சரிங்களா? வெஸ்ட் பெங்கால் ஸ்டைலில் எப்படி சிக்கன் செய்கிறேன்னு பார்க்கலாம், சரிங்களா? சிம்பிளாக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு, பார்க்கலாம், சரிங்களா? இப்போ புதுசாக மைக் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காண்டி தேங்க்ஸ். இப்போ அப்புறம் ஒரு சிஸ்டர் இருந்தீங்க, ஏன் சிஸ்டர் அண்ணன் ஒரு சாரீ கட்ட சொல்லியிருக்காங்க, எதுவும் பிரச்சனையா, நீங்கள் எது கட்டியிருந்தாலும் உங்களுக்கு பரவாயில்ல, அவங்க வீடியோ நாங்கள் விரும்பி பார்ப்போம்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்படி இல்லை, எங்கள் வீட்டுக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வீடியோ பார்த்தா எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, ஸோ அதிகமாக நான் சாரீ கட்டிட்டு போடு, அழகாக இருக்கும் அப்படின்னு சொன்னிச்சு. அவ்வளோதான். அதை ஸ்ட்ரிக்டாலும் சொல்லலை, ஒரு அன்போட ஒரு இதாக சொன்னிச்சு, ரெக்வஸ்ட்டாக சொன்னிச்சு. அதனால் அது சொல்லும் கரெக்ட் தானே. நம்மளை எத்தனை பேர் பார்க்குறாங்க, ஸோ அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லையா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் சாரீ கட்டி வீடியோ போடணும் என் மாமாக்காக. ஸோ நீங்கள் சொல்லணுன்னாலும் என் புருஷன் சொன்னிச்சு, அதுக்காக தான் நாங்கள் சமைக்கிற வீடியோ போய் பார்ப்போம், சரிங்களா? இப்போ எங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க பார்ப்போம். வெங்காயம், அதுக்கப்புறம் பட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கேன். அது கூட 1/2 kg சிக்கன். 1/2 kg சிக்கன் நிறையா ஈரல் எடுத்து வச்சுருக்கேன். இது தேவாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக ஈரல் அதிகமாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான். இப்போ வாங்க சமைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கெல்லாம் போட்டுக்கலாம். அது கூட லைட்டாக மஞ்சள், லைட்டாக உப்பு, இந்த அளவுக்கு வறுத்தது மாற்றிக்கும், தட்டில் மாற்றிக்குவோம். இப்போ பற்ற வச்சுக்கலாம்.
பட்டை பெருஞ்சீரகம்லாம் வந்து அவங்க போடலை, நான் போடுறேன். சரிங்களா? வந்து வெங்காயம் வெங்காயம் இது நல்லா வதங்கட்டும். ஸோ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வந்து இப்போ வந்து சிக்கன் போட்டுக்கணும். ஸோ சிக்கன் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து லாஸ்ட்டாக தான் நம்ம போடுறாங்க. நல்லா லாஸ்ட்டாக போடுறோம். அதுக்கப்புறம் மஞ்சள் சிக்கன் நல்லா மிளகாத்தூள் வச்சு இந்த மல்லித்தூள்லாம் போட மாட்டோம், வெறும் மிளகாய்த்தூள் மட்டும் தான் அவங்க போட்டாங்க. ஸோ அவங்க எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி செய்யறேன். ஸோ இப்போ வந்து உருளைக்கிழங்கு போட்டுவோம். ஆளுல பட்டு போட தெரியும். இது இரு ஆளுனா கரப்பாடுல நம்ம பார்த்து கட்டிட்டு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போலாம் போட போகிறோம் பாருங்க. மழை போட்டு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம்னா நல்லா வதக்கிடுவாங்க. அந்த வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுவேன். உங்கள் தக்காளி எல்லாம் எதுவும் போடலை, நானும் போடலை. சிம்பிளாக நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுவேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வாசனை போயிடுச்சு. இப்போ சிக்கன் எல்லாம் கொஞ்சம் வேகிறதுக்காண்டி லைட்டாக தண்ணி ஊற்றிடுவோம்.
गारामा आइছে আলু পাকা মাত্র মোটো ওখানে ওখানে দিলা আলু দিতা আলু দিতা তো বন্ধ ஆயிடுச்சு தண்ணி ஊத்தினா இதோட பையிலே இருக்கு और एकला मांगी ना तेल बल्ला हम तेल उंदी पे बल्ला हम लाऊं दे ये दीदी मामा ऐसा लाल तुम तो दुनिया में से लाल कर मुझे जाना कोई मुझे आते ले कर लाल दीदी हम दीदी मैं आलू दीदी वो आदिला ये क्या आलू देखने दीदी वो भी आलू कौन सा है वो आलू तो वाला आलू दीदी चौपड़ा लेखा आलू दिवाला मुझे आलू दिखा तो लोगों आलू कौन सा आलू ऐसा तो लोगों चुन आलू आशीर्वाद में इंडी ना सी हम लोग जाऊँगे किधर तो हम पतला नहीं अच्छा ना वो हम बेशी खाना चाहिए और ऐतिया और को बेशी जगह राइट फिश करने पानी बापे चिक ना चो सांग कम दिया तो चिकन अंदर रेडी आएगा सी तो मापी को तो दूध का बोले मिला दी नानी रानी में मैं आती हूं आला कोरा दागी मुड़ो मुंबई में जाने की काम वाली आई ஸோ இது வந்து வெஸ்ட் பெங்கால் அந்த சிக்கன் ரெசிபி சரிங்களா இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம சைடில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க, அவ்வளோதான். நான் மசாலா எதுவும் சேர்க்கலை. அவங்க வந்து சீரகத்தூள் போடுறாங்க, மசாலா போடுறாங்க. நான் எதுவும் சேர்க்கலை சரிங்களா. ஸோ அவ்வளோதான், சாப்பிட வேண்டியதான். আমার সোমা বিনে হয়েছে বিনে সাগান দেবা দিলেন কো কার সাগান মজা আরো দেখ কেন নিলিম তো পাঁচুতে আগুন কি দিম আলু আলু দিন তো மாமா திச்சக்கா இப்போ பாருங்க எங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்போ என் தம்பி அப்படியா, என் நாத்தனார் பசங்க அப்படியா பசங்க எல்லாம். ஸோ எல்லோரும் வாங்க சாப்பிட. சரி, என்னோட சிக்கனு. ஸோ இது வந்து நடு அப்படியா சிக்கனு பாருங்க. இது வந்து சின்ன அப்படியா சிக்கன். এই সালাতে ভাই কোলো তুই মোট ক্যামেরাটা পরিস কিনি অলট কানে কোলো মোকে লে মোকে মোকে ভিডিও তুই কবু না কার সঙ্গে মজা কবু না তোমার সবার সঙ্গে মজা হইছে মনে হলো কত সান খাইলো। ஸோ நாங்கள் வந்து சிக்கன் சாப்பிட்டுட்டு இப்போ வந்து படுக்க வந்துட்டோம்.
யார் வந்திருந்தான்னு பார்த்தீங்கன்னா, என் தம்பி நான் தத்து தம்பின்னு சொன்னேன்ல. ஸோ அவங்க வந்திருந்தாங்க. ஏன் வந்திருந்தாங்கன்னா வந்து பாப்பாவுக்கு வந்து மருந்து கொடுக்கறதுக்காண்டி வந்தாங்க. பாப்பாவுக்கு அந்த ஸ்கின் அலர்ஜி மாதிரி இருந்துச்சு. அதுக்காண்டி ஹாஸ்பிட்டல் போனேன். அங்கே மருந்து கிடைக்கல. அவங்க சொன்னாங்க, "அவங்க தம்பிகிட்ட வாங்கி கொடுத்துட்றேன், நீங்கள் போங்க" அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் வீட்டுக்கு வந்த பிறகு ஈவினிங் போல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் ஈவினிங் போல் கொண்டாந்து கொடுக்க வந்தான். அப்புறம் வந்தோடனே இப்போ சமைச்சிருந்தோமா, 3 பேருமே 3 குடும்பமுமே வந்து சிக்கன் எடுத்து செஞ்சுருந்தோம். ஸோ நான் வந்து வெஸ்ட் பெங்கால் ஸ்டைலில் செஞ்சுருந்தேன். அவங்க வந்து பீகார் ஸ்டைலில் செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டோம். அதில் வந்து நான் ஒரு டொமேட்டோ போட்டேன், தக்காளி பழம் போட்டேன். தக்காளிக்கு வந்து டொமேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லுவாங்க. ஸோ தக்காளி பழம் போட்டேன். ஏன் தக்காளி பழம் போட்டேன்னா வந்து லாஸ்ட்டாக டேஸ்ட் பண்ணக்குள்ள எனக்கு ஏதோ கொஞ்சம் லைட்டாக உப்பு கொஞ்சம் அதிகமாக போன மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு பயம் வந்துடுச்சு. ஸோ தெரியாத விஷயத்த புதுசாக செஞ்சு அது வேறு விருந்தாடி வேறு வருவாங்க, அதை போய் சாப்பிட்டு என்ன ஆகும் தெரியலன்னு தான். ஸோ லைட்டாக மறுபடியும் கொஞ்சமாக வந்து உப்பு, தக்காளி பழம் ஒரே ஒரு தக்காளி பழம் சின்ன பழம் ஒன்று போட்டேன். ஸோ அது மட்டும்தான். மற்றபடி ஓகே. அந்த பொண்ணு அளவுக்கு வரலனாலும் ஏதோ இருந்துச்சு, அவ்வளோதான். ஏதோ இருந்துச்சு. அந்த பொண்ணு நிறையா மசாலாலாம் போட்டாங்களே, அவங்க வந்து கடை வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வீட்டில் உள்ள மசாலாலாம் நிறையா போட்டாங்க. நான் எதுவும் போடலை. இவ்வளோ தான். அது உங்களுக்கு எதுவும் மசாலா எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து வெஸ்ட் பெங்கால் ஸ்டைலில் சிக்கன். நான் அங்கே இருந்த வரைக்கும் அவங்க அப்படி தான் செஞ்சாங்க. இப்போ தமிழ்நாடுனா வந்து தஞ்சாவூரில் ஒரு மாதிரி செய்வாங்க, பட்டுக்கோட்டையில் ஒரு மாதிரி செய்வாங்க, கோயம்புத்தூரில் ஒரு மாதிரி சிக்கன் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி தான் இங்கே வந்து வெஸ்ட் பெங்காலில் நாங்கள் போனதில் ஒரு இடம், அந்த இடத்துல பாஞ்சிபாயின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல எப்படி செஞ்சாங்களோ அதை தான் நான் செஞ்சு காமிச்சேன், சரிங்களா? மற்றபடி இதில். ஸோ அவ்வளோதான். வீடியோ எப்படி இருந்தால் நாங்கள் சாப்பிட்டு வந்து படுக்க வந்துட்டோம். அவ்வளோதான். எங்களுக்கு நான் என்னோடய நாத்தனா, அப்புறம் என் பாபு, தேவா, பாப்பா, அவங்க பாப்பா எல்லாம் சேர்ந்து இங்கே படுத்துருக்கோம். ஸோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸாக சொல்லுங்கள், நான் போகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.